திமுக மேலே வந்து நிறைய விமர்சனங்கள் வைக்கிறாங்க. ஆன்டி இன்கம்பன்சி நிறைய இருக்குன்றாங்க. நீங்கள் சொல்லுங்கள் சார், ஜேர்னலிஸ்ட்டாக நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அது இல்லாத ஆட்சி எதுவுமே கிடையாது. ஆனால் அது மட்டுமே ஒரு காரணியாக இருக்கிறது இல்லை. அந்த ஆன்டி இன்கம்பன்சிங்கிற விஷயத்துக்குள்ளே பல காரணி இருக்குது. அதை மிஞ்சுகிற விஷயங்கள் இருக்குது. சரி, இவங்க இப்படியெல்லாம் தவறு பண்ணியிருக்கிறாங்க, வேறு யாரை கொண்டு வரலான்னா அப்படி ஒரு சரியான நபர் கிடைக்காத போது அப்போ இருக்கிற கொல்லியில் எந்த கொல்லி நல்ல கொல்லி அப்படின்னு தானே பார்க்க தோணும். சரியா? அப்படி பார்வை தான் ஒரு தேர்வுலையும் பார்க்குறாங்கன்னு நான் பார்க்குறேன். நான் இருக்கிறவங்களே யாருக்கு எல்லாம் நம்பிக்கையை வச்சு கொடுக்கலாம், அவங்களே இருக்கட்டுமா, இல்லை ஒரு ஆப்ஷன் கொடுத்து பார்க்கலாமா அப்படின்னு ஒரு மாற்று கண்ணுக்கு தெரிகிற போது அவங்க பண்ணுற சில சேஷ்டை திருப்பி மக்கள் மனசையே கொஞ்சம் மாற்ற வைக்குது. இந்த ஒரு 2 மாதத்து நிகழ்வுகளை வச்சு நான் சொல்கிறேன். மாற்று அரசியல்னு சொல்லிட்டு விஜய் வந்தார், ஒரு நம்பிக்கை வச்சு எல்லாரும் திரள்றான். ஒரு தமிழ் கலாச்சாரத்திற்கே உரிய ஒரு அடிப்படை குடும்ப கட்டமைப்பே சிதைக்கிற மாதிரி சில கருத்துக்களை சொல்கிறார். திருமணமாக அது ஒருத்தர் இல்லை. கட்டிய மனைவி டிஸ்பியூட்டடாகவே இருந்தால் கூட லீகலாக ஒரு முடிவு வராத போதே இன்னொரு பெண்ணோடு பொது மேடையில் நான் மேடை ஏறுவேன், அது ஒன்றும் சட்டவிரோதம் இல்லை. அப்படிலாம் போனால் நீங்கள் என்ன சொல்லித்தர விரும்புறீங்க? உங்கள் பின்னால் திரண்டிருக்கிற லட்சக்கணக்கான இளைஞர்களுக்கு, இளம் பெண்களுக்கு நீங்கள் சொல்ல விரும்புகிற பாடம் என்ன? விஜய் கேட்குற உரிமை எனக்கு இருக்குது. ஏன்னா நாளைக்கு முதலமைச்சர் ஆகிறேன்னு அவர் கோஷம் போகிறாரு, வேண்டுகோள் வைக்கிறார் இல்லையா? என்னையும் சேர்த்து தான் ஆள போகிறார். என்ன ஆளப்போகிற முதலமைச்சர் எப்படி இருக்கணும்னு எதிர்பார்க்குற உரிமை எனக்கு இருக்குது, உங்களுக்கு இருக்குது, அவருக்கு இருக்குது, நம்ம எல்லோருக்குமே இருக்குது. நம்ம எல்லாம் கவனிக்கிறோம். கேள்வி கேட்பாங்க, அது மைக்கை பிடிச்சி கேட்டு 1 to 1 பேசுறதுக்கு ஃபோரம் கிடையாது. பொதுமக்களுக்கு பத்திரிகையாளர் மூலமாக பொது பார்வை பார்த்து தான் அந்த கேள்வி அவங்களுக்கு போகும். மக்கள் நம்மளை கவனிக்கிறாங்கிற அந்த தார்மீக பயம் யாருக்குமே இல்லாமல் போச்சு. நான் ஒரு மாற்று அரசியலை கொண்டு வந்திருக்கிறேன்னு சொல்கிறேன் விஜய்க்கும் இல்லாமல் போனது தான் கொஞ்சம் வேதனையாக இருக்குது. மாறா ஒரு ஆணவம் திவரும் கூட்டிக்கிட்டே போகுது அவருக்கு நாளுக்கு நாள். அவருக்கு நல்லதில்லை. எவ்வளவோ பேரை பார்த்த உலகம் சார் இது, நீங்கள்லாம் ஏமாத்துறோம் சார். விஜய் சாரோட அரசியல் வருகை வந்து யாருக்கு பாதிப்பாக இருக்கும் சார்? எல்லோருக்குமே பாதிப்பாக இருக்கும். எவ்வளவு யாருக்கு எவ்வளவுன்னு அந்த டேபிள் காலம் ஒன்று போட போகிறோம்ல, அதுக்கு தேர்தல் வரைக்கும் தான் வெயிட் பண்ணணும். வேலை இல்லைன்னா உட்காந்து எழுதி பார்த்துட்டு இருக்கலாம். எனக்கு வேறு வேலை இருக்குது, இந்த இன்டர்வியூ முடிஞ்சோடனே உங்களுக்கு இருக்குது, இதை போய் எடிட் பண்ணி போடணும், அந்த வேலையை பார்ப்போம். 2 பேருக்குமே வேலை இருக்குது. வெட்டி வேலை பார்க்க வேண்டாம். யாருக்கு எவ்வளோன்றதுக்கெல்லாம் தேர்தல் முடிவுகள் தான் பதில் சொல்லும். ஏற்கனவே வாங்கின வாக்குறுதியில் அவங்க எவ்வளோ குறைஞ்சிருக்கிறாங்க, கூட்டணியை தான் அப்போ கூட பார்க்க முடியும். சீமானுக்கு மட்டும்தான் தெளிவாக தனித்த ஒரு கட்சிக்கு எவ்வளோ கூடியிருக்கு குறைஞ்சிருக்கு. ஏன்னா அவர் தான் 214 வழக்கம் போல் இந்த இடம் தனிச்சு நிற்கிறார். அதை கிளைம் பண்ணுற உரிமை சீமானுக்கு மட்டும்தான் இருக்குது. பொது பார்வை பார்க்கலாம். அண்ணாதிமுக கூட்டணிக்கு போன இடம் எவ்வளோ வந்துச்சு, இப்போ எவ்வளோ வந்திருக்கு. விஜய் எந்த ஏரியாவில் அதிகம் வாங்கியிருக்கிறார்? கொங்கு மண்டலத்தில் இவ்வளோ வாங்கியிருக்காரு. வட மாவட்டங்களில் வண்டியர்கள் தலித்து நிறையா இருக்கிறாங்க. அப்போ இங்கே எப்படி நம்ம எதிர்பார்த்தவங்க அதிகம் வாங்குவாருன்னு இப்படிலாம் சில கணக்குகளை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தான் உட்காந்து போட முடியும்.